வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரோக்கியமான மகிழ்ச்சி, இளமை அழகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பயோ என்சைம்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன இந்த பொண்ணு ஏதோ பயோ என்சைம் காமிக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பயோ என்சைம்னா என்ன, அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், அது என்ன ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணணும், அப்படி ஆல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சில வீடியோஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பயோ என்சைம்லாம் நான் வச்சுருக்கிறேன், எப்படி நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற ப்ராசஸ், அந்த ப்ரோக்ரஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு பயோ என்சைமோடைய ப்ராசஸ் அப்படின்றத நம்ம வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக இப்போது என்னென்ன பயோ என்சைம்லாம் ப்ராசஸில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து என்கிட்ட என்ன குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. என்கிட்ட எப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸில் வந்து போட்டு வச்சிடறேன். ஏன்னா பல்காக நம்மளுக்கு வந்து பொருளுங்க வந்து கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து 1-2 வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு வேறு ஏதாச்சும் மீதி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து நான் போட்டு வச்சுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் பயோ என்சைம், வெள்ளரிக்காய் பயோ என்சைம். இது வந்து 1/2 லிட்டர் பாட்டிலில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஃபேஸ் க்ரீம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பயோ என்சைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து போட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அக்டோபர் 6ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள் ஆயிருக்கு. ஸோ 10 நாளைக்கு அப்புறமா இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு 15 நாளைக்கு நம்ம வந்து குளிக்க விட்டால் போதும். ஏன்னா இதில் வந்து நான் பயோ என்சைம் வந்து ஏற்கனவே இருக்க மதர் லிக்விட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து இது ஒரு 15 டேஸ் நம்ம வந்து குளிக்க விட்டால் போதும். ஸோ குக்கும்பர் பயோ என்சைம் வந்து ரெடி ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் க்ரீம் மாதிரி செய்யலான்றதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்க்கு வந்து நல்லது அப்படின்றதுனால. ஸோ இது வந்து 22 செப்டம்பர் பண்ணியிருக்கு. 22னா 8, 6, 14 நாள் ஆயிருக்கு. ஸோ நல்லா வந்து இப்போ அந்த ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து பீட்ரூட். பாருங்கள் எவ்வளோ ரெட்டு கலராக ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி. ஸோ இது வந்து 25 செப்டம்பர் ரெடி பண்ணது. இது 5, 6 ஒரு 11 நாள் ஆயிருக்கு. ஸோ 10 நாள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு நுரை வந்தது. இப்போ வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது இது வந்து செம்மையாக இருக்குது லெமனு. ஸோ லெமன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சென்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது போட்டு வச்சுருக்கிறேன். இது ரூம் ஃப்ரெஷ்னருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது இது. ஸோ இது வந்து 30ஆம் தேதி செப்டம்பர் போட்டு வச்சுருக்கு. 6 நாள் ஆயிருக்கு, ஒரு வாரம் ஆயிருக்கு. இந்த பாருங்கள் எப்படி ஸ்மெல் சவுண்டு வருதுன்னு. அப்படியே சோடா பாட்டில் ஓப்பன் பண்ண மாதிரி. ஐயோ, நுரை அப்படியே ஃபுல்லாக பொங்கி வந்துடும் சம்டைம்ஸு. ஆமாம், சவுண்டு கேட்குதா? அப்படியே சோடா பாட்டில் ஓப்பன் பண்ண மாதிரி புஷ்ஷுன்னு சவுண்டு வரும். அந்த அளவுக்கு வந்து இது கேஸ் ரிலீஸ் பண்ணுது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணோன்னு. ஸோ டெய்லி நம்ம வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வந்து காலையில் ஓப்பன் பண்ணேன். ஆனாலும் இது எப்போ ஓப்பன் பண்ணாலும் புசு புசுன்னு சவுண்டு வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி போட்டு வச்சேன். ஓகேவா? இன்றைக்கி டேட் வந்து 6. ஸோ ஒரு வாரமாகவே இது எப்போ ஓப்பன் பண்ணாலும் புசு புசு புசுன்னு அந்த அப்படியே பொங்கிட்டு தான் இருக்குது. இது வந்து செம்ம எஃபெக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாருங்கள் அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் வந்து அவ்வளோ தூரம் நமக்கு வந்துட்டு வெளியே வருது. இது எப்போ ஓப்பன் பண்ணாலும் புசு புசுன்னு தான் சவுண்டு விட்டுட்டுருக்கு. ஆனால் நல்லா ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது லெமனு. இங்கே பாருங்கள் பா, அப்பா, ஒரு சோடா பாட்டில் ஓப்பன் பண்ண எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து ரிலீஸ் பண்ணுது கேஸை. ஸ்மெல்லு வந்து தூக்குது நல்லா. அநேகமாக இது வந்து ஃபார்ம் ஆகிட்டு செம்மையாக வரும்னு நினைக்கிறேன் 45 நாள். ஏன்னா இதுலேயும் வந்து எல்லாத்துலேயுமே நான் மதர் பல்ப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக. இது வந்துட்டு கேரட்டு 24ஆம் தேதி போட்டது. செப்டம்பர் 24னா எவ்வளோ நாள் ஆச்சு? 12 நாள் ஆச்சு. வாங்க வாங்க, பேக் சைடு வழியாக போங்க. தொல்
இதில் வந்துட்டு ஒயிட் லேயரே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து செப்டம்பர் 24 வந்து போட்டது. இப்போ 12 நாள் ஆயிருக்கு. 12 நாள்லேயே வந்து இந்த ஒயிட் லேயர் ஈஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து 22 செப்டம்பரு நெல்லிக்காய். இது கிட்டத்தட்ட ஒரு 22னா 8 6 14 நாள் ஆயிருக்கு. 14 நாள் வந்து 10 நாள் குளிக்க விட்டேன். 14 நாள். ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த ஒயிட் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து ஹேருக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்ன போட்டேன், இது என்ன மருதாணி போட்டிருந்தேன். ஸோ இந்த மருதாணி கையில் வச்சுட்டு மீதியை வந்து சரி இது பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 23 போட்டு வச்சுருக்கேன். ஸோ 7 6 எவ்வளோ வருது, 13. ஸோ 13 நாள் ஆயிருக்கு. இதுவும் வந்து ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு நல்ல ஒரு மாதிரி நுரையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அடங்கிருச்சு. ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து 22 போட்டது. ஸோ ஒரு 14 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இதுலேயும் வந்து ஒயிட் லேயர் வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஈஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஃபேஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து புதினா வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. சரி கொஞ்சமாக இருக்கேன்னு சொல்லிட்டு குட்டி பாட்டிலில் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு பல்காக வந்து எதுவுமே கிடைக்காதுன்றதுனால. இது வந்து புதினா ஸ்மெல் வந்து நல்லா வருது. ஸோ இப்போ தான் போட்டேன். 5ஆம் தேதியா, ஓகே 2 நாள் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து 45 டேஸ்லேயே ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம மதர் பல்ப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 90 நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. இது ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கின் இதுக்காக, இது குக்கும்பர் வந்து ரொம்ப நல்லது, ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கு. கேரட் எடுத்து வச்சுருக்கு. ஸோ ஆம்லா வந்துட்டு நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இது என்ன மருதாணி. ஸோ மருதாணி வந்துட்டு இதுவும் நம்ம ஹேர் வாஷுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஹேர் வாஷுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபேஸுக்கு வந்துட்டு இந்த கருவளையம், இதுவும் குக்கும்பரும் வந்து பார்த்திங்கன்னா கருவளையம் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் புதினாவும் வந்துட்டு ஃபேஸ் இதுக்காக. அப்புறம் பொட்டேட்டோவும் ஃபேஸுக்காக, கேரட்டும் ஃபேஸ்க்காக. அப்புறம் வந்து பீட்ரூட்டும் வந்து நைட் க்ரீம் செய்யலான்றதுக்காக. அதுக்கப்புறம் டொமேட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்காக. ஸோ ஃபேஸ்க்கு நான் ஏன் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நைட்டு அப்ளை பண்ணுறதுக்கு, அண்டர் ஐ சர்க்கிள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக குக்கும்பர் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும், நம்மளுடைய கலர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பிம்பிள்ஸ், அந்த டேன் மார்க்கு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பொட்டேட்டோ. இது வந்து ரூம் ஃப்ரெஷ்னரு, சென்ட்டு, இது மாதிரி எதுக்கு வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், லெமனு. ஸோ இவ்வளோ தாங்க இப்போதைக்கு நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாட்டில்ஸ்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ இருக்கிற குட்டி குட்டி பாட்டில்ஸில் வந்து அதே மாதிரி பொருளும் வந்து பார்த்திங்கன்னா பல்காக இதுக்குன்னு நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கல. கிச்சனில் வந்து நார்மலாக வேஸ்ட்டு என்ன இருக்கோ அதை வந்து அப்பப்போ நான் போட்டு குட்டி குட்டி பாட்டில்ஸில் யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் ப்ரோக்ரஸில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 45 டேஸ் ஆனதுக்கப்புறமா அதை என்ன மாதிரி நம்ம ப்ராசஸிங் பண்ணி அதை நம்ம வந்து ஃபேஷியலுக்கு, ஹேருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.